இன்றைக்கி நம்ம கேழ்வரகுல புட்டு எப்படி செய்கிறதுங்கிற பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், மாவு இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோவோட கம்மியாக இருக்கும், 200 கிராம் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம கொஞ்சமாக இப்போது கொஞ்சமாக உப்பு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். அதுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன், கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். பாருங்கள், சால்ட்டை ரொம்ப போட வேண்டாம், இவ்வளோ போட்டால் போதும். நான் மாவு கம்மியாக தான் எடுத்துருக்கோம். அந்த உப்பு தண்ணி வந்துட்டு மாவில் ஊற்றி லேசாக வந்து இது பண்ணிக்கணும். சால்ட்டு கம்மியாக தானே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம சர்க்கரை போடுவோம், அதனால் ரொம்ப சால்ட்டு போட வேண்டாம், கம்மியாக தானே போட்டுக்கோங்க. பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த லெவலுக்கு இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த லெவலுக்கு பிசைஞ்சிட்ட போதும். இப்போ பாருங்கள், நான் இந்த இட்லி சட்டியை வச்சு அதில் வேக வச்சுட்டு வைக்கிறேன். புட்டு நம்ம அள்ளி வைக்கிறது வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும். நல்லா தண்ணி சூடேறின விரும்பி வச்சோம்னாக்கா மிருதுவாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி சூடேறிச்சு. இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து புட்டு வைக்கணும். இந்த தண்ணி காயறதுக்குள்ளேயும் வச்சோம்னாக்கா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சிடணும். பாருங்க, இப்போது 1/2 மணி நேரம் நல்லா வேகணும். இது ஏன்னா அந்த எப்பயுமே வந்துட்டு கேழ்வரகு மாவு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வெந்து தான் எடுக்கணும். இதை கூட இப்போ வந்து நெய் சேர்த்துக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு வந்து சர்க்கரை போட்டுரும். தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோது போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நல்லா பிடிச்சது. இப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு என்னென்னா சர்க்கரை, வெல்லம், நெய் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிடம் அப்படியே வந்து அமுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னாக்கா நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.